OPOS என்பது ஒன் பாட் ஒன் ஷாட். சமைக்கும் முறையை எளிமைப்படுத்தவும் எரிபொருள் சிக்கனத்தை மனதில் கொண்டும் உருவாக்கப்பட்ட சமையல் முறைதான் இந்த OPOS. இந்த முறையில் சுவையாக சமைப்பதற்கு உங்களுக்கு ஸ்டாண்டர்ட் OPOS எக்யூப்மெண்ட்ஸ் மற்றும் ஸ்டாண்டர்ட் OPOS ரெசிபிஸ் தேவைப்படும். அது பற்றிய கூடுதல் விவரங்களுக்கு 9965557180 என்ற எண்ணை தொடர்பு கொள்ளவும். வெல்கம் டு OPOS கிச்சன். இன்னைக்கு வந்துட்டு ஒரு புலாவ் தான் நம்ம பார்க்க போகிறோம். ஷாஹி புலாவ்னு சொல்லிட்டு. ஸோ என் கூட வந்து ஸ்ரீராம் வந்திருக்காரு. ஏன்னா ஏற்கனவே குக்பாட்டில் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருக்காங்க. இன்னைக்கு வந்து புலாவ் ரெடி பண்ண போகிறோம். மீட் பண்ணலாம். ஹாய் ஸ்ரீராம். ஹாய் ஆண்டி. ஹாய், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். நீங்கள் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கோம்ப்பா. குக்பாட்டில் வந்து ஏற்கனவே நீங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருக்கீங்க இல்லையா? ஆமாம், எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருக்கேன். சேர்ந்துலாம் பிரியாணி பண்ணோம். ஆமாம், எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணோம். இன்னைக்கு வந்து நம்ம புலாவ் பண்ண போகிறோம். ஓகே ஓகே ஓகே. ஷாஹி புலாவ் சொல்லிட்டு. ஷாஹி புலாவ். ஓகே. நான் என்னன்னு சொல்கிறேன், உங்களுக்கு ஏற்கனவே தெரியும் எப்படி பண்ணுறது. ஏன்னா உங்களுக்கு தெரிஞ்சனால நான் எடுத்து தரேன், நீங்கள் அதை பண்ணிடுங்க. ஓகே. இப்போ நம்ம வந்து லிட்டை ஓப்பன் பண்ணிவிட்டு உள்ளே இருக்க இன்னர் விசில் எடுத்து நம்ம வெளில வச்சிடலாம். இதில் வந்துட்டு 1/2 கப் வந்து பாஸ்மதி ரைஸ் வந்து ஊற வச்சு வச்சுருக்கோம். இதில் வந்துட்டு 1.25 கப் வந்து தண்ணி. ஓகே. ஒரு டேபிள் ஸ்பூன் வந்து நெய். கால் கப் வந்துட்டு முந்திரியும் திராட்சையும் எடுத்து வச்சுருக்கோம். 1/4 கப் கேரமலைஸ்ட் ஆனியன். மின்ட் வந்து 1/4 கப். ரெண்டு பச்சை மிளகாய். இதில் வந்து நம்ம குங்குமப்பூ ஆட் பண்ணுறோம். ஒரு 10 ஸ்ட்ரிப். ஒரு டேபிள் ஸ்பூன் வந்து சால்ட்டு. ஒரு டேபிள் ஸ்பூன் வந்து கரம் மசாலா. ஒரு டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட். அரை கப் வந்து பன்னீர் வந்து நம்ம கட் பண்ணி வச்சுருக்கோம். இப்போ இதுக்கான எல்லாமே போட்டாச்சு. வந்து இதுக்கு லைட்டாக மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இப்போ நம்ம வந்து உள்ளே எடுத்து வச்சிடலாம். என்ன இதில் இருக்க ரைஸ் இப்போ வந்து நம்ம வந்து ரைஸ் மோட் தான் செட் பண்ண போகிறோம். ஓகே. ஸோ மூடிட்டு வெண்ட் வந்து இதுக்கு வந்து க்ளோஸ் மோடு நம்மளுக்கு. ஓகே ஓகே. ஸோ வெண்ட் வந்து க்ளோஸ் பண்ணிடலாம். இப்போ வந்து மெனு செட் பண்ணிடலாம் நம்ம போய். இப்போ வந்து மெனுவில் போய் நம்ம வந்து ரைஸ் மோட் செட் பண்ணிக்கலாம். ஓகே. சிம்பிளில் போய் ரைஸ் மோட் செட் ரைஸ். ஓகே. இப்போ வந்து ஆன் பண்ணிடலாம். இப்போ வந்து நம்ம வந்து உள்ளே வந்து புலாவ் போட்டாச்சு. நம்ம 3 மினிட்ஸ் காட்டுது. ஓகே ஓகே. இப்போ சொல்லுங்கள், உங்களை பற்றி நீங்கள் என்ன பண்ணுறீங்க, ஸ்டடீஸ் என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? நான் வந்து விஐடி சென்னையில் வந்து BBA LLB பண்ணுறேன். லா படிக்கிறேன். இப்போ தான் ஃபஸ்ட் இயர் போயிட்டுருக்கு. நெக்ஸ்ட் மந்த் ஓப்பன் பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்கிறேன். இப்போ தான் ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ் மாதிரி இருக்குது. நீங்கள் எல்லாம் படிக்கிறீங்க அப்படிங்கும்போது ஓகே, சூப்பர். உங்களோட அன்னைக்கு வந்து நீங்கள் வந்து குக்பாட்டில் வந்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிட்டு இருந்தீங்க இல்லைங்களா? ஆமாம், ஃப்ரெண்ட்ஸோட. அவங்க சும்மா வந்து ரொம்ப நாள் ஆச்சு அவங்கள பார்த்து. லாக்டவுன்லாம் முடிச்சுட்டு சரி பார்த்துட்டு அவங்க ட்ரீட் அந்த மாதிரிலாம் கேட்டுட்டு இருந்தாங்க. சரி எதுக்கு ஹோட்டலுக்குலாம் போயிட்டு ஒன்று வாங்கி சரி அதான் இருக்குல்ல இதில் ஹோட்டல் மாதிரி பிரியாணி அந்த மாதிரிலாம் பண்ணி மேட்ச்லாம் வேறு பார்த்துட்டு அப்படியே ஜாலியாக வீட்டிலேயே பண்ணிட்டோம். சந்தோஷம். கெட் டுகெதர் மாதிரி ஈஸியாக பண்ணிட்டோம். ஆமாம் ஆமாம். இப்போ காலேஜ் போயிட்டு இருக்கீங்க, எப்படி ஆன்லைனில் போயிட்டு இருக்கா இல்லை? ஆன்லைன் தான், இன்னும் ஆன்லைன் தான், ஆன்லைனில் தான் போயிட்டு இருக்கு. ஆமாம் ஆமாம் ஆமாம். எப்படி உங்களுக்கு அது ஒரு மாதிரி போரிங் அந்த மாதிரி? போர் தான். காலையிலேருந்து 8 to 2:30 வரை கிளாஸ் இருக்கும் ஆன்லைன்லேயே. ஸோ ஈவினிங் டைம் சும்மா ரிலாக்ஸ் பண்ணுறதுக்கு ஜிம் போயிட்டுருக்கிறேன். ஓ, ஜிம் வேறு போயிட்டு? ஆமாம் ஆமாம், ஜிம் வந்து இதில் போயிட்டு இருக்கு. ஆமாம். ஸோ கொஞ்சம் போர் அடிக்காது எனக்கு பெருடி. அதிலே கொஞ்சம் பாதி இது டைம் ஸ்பெண்ட் பண்ணிடுவேன். ஈவினிங் போனீங்கன்னா ஒரு 1 to 2 hours ஆமாம் அதில் டைம் ஸ்பெண்ட் பண்ணிடுவேன். இப்போ வந்து நார்மலாக இப்போ ஜிம் போகிறனால நீங்கள் அதுக்கான ஃபுட்டெல்லாம் கூட நீங்கள் ப்ரோட்டீன்ஸ் அந்த மாதிரி? ஆமாம் ஆமாம், கரெக்ட். சிக்கன் அந்த மாதிரிலாம் எடுக்கணும். பெர் டே வந்து 100 grams கிட்ட எடுத்துக்கணும்னு சொல்லுவாங்க. ஸோ அதை டெய்லி எடுத்துக்கிட்டு வடச்சட்டில் போட்டு ஆயிலெலாம் ஊற்றி அதெல்லாம் பண்ணிட்டு. ஆமாம் ஆமாம் ஆமாம். ஸோ குக்பாட் உங்களுக்கு வந்துட்டு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாகவும் இருக்கும் நீங்கள் வந்துட்டு இதாக பண்ணுறதுக்கு. கரெக்ட் கரெக்ட். ஸோ 3 minutes வந்து முடிஞ்சிருச்சு. ப்ரெஷரும் வந்து ரிலீஸ் ஆகிடுச்சு. வெயிட் பண்ணியாச்சு. இப்போ நம்ம ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம்.
ஷாஹி புலாவ் வந்து ரெடி ஆயிடுச்சு. இப்போ எடுத்து இன்னொரு வச்சுட்டு நம்ம வெளில வச்சிடலாம். இன்னைக்கு வச்சிடலாம். இப்போ இதில் வந்துட்டு நம்ம வந்து 1/4 கப் ஃப்ரெஷ் க்ரீம் ஆட் பண்ணுறோம். ஓகே. இது வந்து முகலாய் தடுக்கா. நம்ம நெய்யில் வந்துட்டு அந்த பட்டை, கிராம்பு, பிரிஞ்சி இலை எல்லாமே சேர்த்து ஃப்ரை பண்ணி வச்சோம். இப்போ வந்து இது நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். ஓகே. நம்ம கிளறிட்டு இதை வந்து ரீட்டைன் ஹீட்லேயே வச்சிட்டோம்னா அந்த க்ரீம் போட்டிருக்கனால அது கொஞ்சம் நல்லா மெல்ட் ஆகி உங்களுக்கு ஒரு மாதிரி வந்துடும், நல்லா பேஸ்ட் மாதிரி. ஓகே ஓகே. இப்போ ரீட்டைன் ஹீட்டில் வந்து நம்ம வந்து வச்சு எடுத்தாச்சு புலாவ். ஸோ டேஸ்ட் பார்த்து சொல்லுங்கள். ஷாஹி புலாவ். ஓகே. ஸோ ரைஸ் எப்படி குக் ஆயிருக்கு, நல்ல பன்னீர் குக் வந்து எப்படி குக் ஆயிருக்கு பார்த்து. பன்னீர் நல்லா குக் ஆகிருக்கு. பார்க்கவே ரொம்ப அழகாக இருக்குது. கேஷ்நட்ஸ் எல்லாமே போட்டு பன்னீர் எல்லாம் பண்ணுறது நல்லா இருக்குது. மசாலா நல்லா இறங்கி கரெக்டாக இருக்குது. ஸோ பன்னீர் வந்து நம்ம போடும்போது ரொம்ப ஹார்டாக இருக்கிற மாதிரி அந்த மாதிரி எல்லாமே இல்லை, கரெக்டாக தான் இருக்குது. ஷாஹி புலாவ் இப்போ தான் டேஸ்ட் பண்ணேன். பார்க்கவே நல்லா ரிச் லுக்காக ரொம்ப நல்லா இருந்தது. பன்னீர் எல்லாமே நல்லா குக்காக இருந்தது. கேஷ்நட்லாம் போட்டு பார்க்கும்போது ரொம்ப அழகாக இருந்தது. ரொம்ப டேஸ்ட் ரொம்ப நல்லா இருந்தது. தேங்க்யூ.